ஃப்ரெண்டோஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல்ல அன்றாடம் நடக்கும் கள நிகழ்வுகளையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வேலூர் காணியம்பாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தாவேகா நிர்வாகி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை அதிகார இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு செங்கல் சூளை உரிமையாளர்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு 1,00,000 மாமூல் கொடுங்க, நடக்கிறது எங்கள் ஆட்சி, மாமூல் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து தாவேகா நிர்வாகிகள் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த அதிகார துணியில சண்டை போடுற வீடியோவும் வெளியாயிருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். எங்க ஆட்சி நடக்குது, எங்களுக்கு மாமூல் கொடுங்க அப்படின்னு இப்படி ஓப்பனாவே இவங்க கேட்குறாங்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன பண்ணார்னா, மக்களுக்கு இடையற விஷயங்கள் செய்யக்கூடாது, மக்கள் பிரதிநிதித்துவத்தில் தலையிடக்கூடாது, மக்கள் பிரதிநிதித்துவம் யாரோ அவங்க தான் அரசு அலுவலகங்களில் போயிட்டு ஆய்வு செய்யணும், மற்றவங்களாம் போய் செய்யக்கூடாது, இது மாத்திரம் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையராக எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க பொதுச் செயலாளர் சொன்னார். புசியான அவர் சொன்ன அடுத்த செகண்டே இதெல்லாம் நடந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது அதுதான் இது எந்த விதமான ஒரு போக்கு. இதுக்கு முன்னாடி திமுக அப்படி செஞ்சுருக்கா, அதிமுக அப்படி செஞ்சுருக்கானா? கிடையவே கிடையாது. மாமூல் கொடுங்க, எங்கள் ஆட்சி தான் நடக்குது, நான் எங்கள் முதலமைச்சர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு கப்பம் கட்டணும், மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோ இல்லை அதிமுகவோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. தாவேகா போய் ஈடுபடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு யாருன்னா சொல்லியிருக்கலாம், இப்போ கொஞ்ச நாள் தான் விஜய் சிஎம்மாக இருப்பார், நம்ம ஆட்சி கட்டில் இருப்போம், ஸோ அதனால் சம்பாரிச்சுக்கோங்க, சுருட்டுற வரைக்கும் சுருட்டுங்க அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ரொம்ப ஸ்பீடாக நடக்குது இந்த விஷயங்கள்லாம். 15 நாட்குள்ளேயே 15 நாள் கூட ஆகல ஆட்சிக்கு நாத்திகம் வந்தால் 2 வாரம் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ துரிதமாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஸ்பீடாக ஈடுபடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வுகள் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் மாமூல் கேட்குறாங்க. இது பல்லாவரம் எம்எல்ஏடைய பிஏன்னு சொல்லிட்டு ஒரு பழக்கடையில் போயிட்டு பழத்தெல்லாம் வாங்கிட்டு பிரச்சனை காசு கட்டுறதுக்கு நீ எதுக்கு கடையை ரோட்டில் தள்ளி போட்டிருக்க, நீங்கள் கேட்கறதுக்கு யாருன்னு கேட்கும்போது நான் எம்எல்ஏ பிஏ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, உட்கார வச்சு எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுங்க நான் பேசிக்கிறேன்னா எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணாமல் அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவங்களில் தாவேக்காவினர் தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்படின்றதா ஒரு மனவேதனையாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு மாவட்ட மருத்துவர் அணியில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆய்வு செய்கிறாங்க, எம்எல்ஏவே இல்லை அவரு அரசாங்க மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாரு. பல விஷயங்கள் நடக்குது. விஜய்க்கு தெரியாமல் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா தான் தெரிஞ்சுதான் இருக்கும், இருந்தாலும் நம்ம கண்டுக்க வேண்டாம். தெரிஞ்சுதான் இருக்கும்ல. உளவுத்துறை அப்படின்றது சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கும். சிஎம்முக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நாளுக்கு நாள் டே பை டே நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க உளவுத்துறை. அப்படின் போது சார் உங்கள் ஆட்சியில் இந்த விஷயங்கள் நடக்குது, உங்கள் கட்சி சார்ந்தவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு உளவுத்துறைன்றது கம்பல்சரி டே பை டே நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்ணுறாங்க அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்ததில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. இவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட அலிகேஷன் வந்தது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, பெண்களை ஏமாத்துறாங்க, காசு வாங்கிட்டு பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனாங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஜாதியை பார்த்து பதவி கொடுக்குறாங்க, காசு கொடுத்தாதான் பதவி, எவ்வளோ விஷயங்கள். அஜித் ஆக்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா விஜய் போயிட்டு முற்றுகையிட்டாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சது ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்தார். ஏன்னா அது அவர் கட்சி விவகாரம். ஸோ அவர் கட்சி விவரத்தில் அவர் எடுக்கிற ஒரு முடிவு. ஸோ அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தார். ஸோ அதை விமர்சிச்சுட்டு விட்டுட்டாங்க, பெருசாக இருந்தில்ல. ஆனால் இது கட்சி கிடையாது, ஆட்சி. தமிழ்நாட்டுக்கே நீங்கள் தான் முதலமைச்சர். ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் நாலேஜுக்கு வரும்பொழுது அதில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கணும். இதை சொல்லி தான் நீங்க பதவி பிரமாணமே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு விஷயங்கள் நடக்குது, அதுவும் உங்க கட்சிக்காரங்களால நடக்குது, மக்களுக்கு இடையூறா நடக்குது, அரசு அதிகாரிகளுக்கு இடையூறா நடக்குது. ஸோ இந்த விஷயங்களை அவர் நாலேஜுக்கு போகாம இருக்காது. உளவுத்துறை அப்படின்றது ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஸ்பீடா செயல்படும். ஒரு முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு நாட்டில் நடப்புகளை எடுத்து சொல்லுமோ அது எடுத்து சொல்லும். ஸோ அவர் நாலேஜுக்கு போகும், அது செய்யணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் பதவி பிரமாணம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. விஜய் அவர்கள் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் எங்க சைட்ல இருந்து நடக்காது, தாவேகாவினர் இதுக்கப்புறம் தான் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு செயலையும் நம்ம மக்களுக்கு இடையூறாம இருக்கக்கூடாது, மக்களை முகசுலிக்க வைக்காம இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா பேசினார். ஆனா பேசுன மாதிரியே இவர் பேசி நான் இதனா ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சேன்னா சாட்டை எடுப்பேன், சுழட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன், அது செய்வேன், இது செய்வேன், அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் ஒரு நிர்வாகிக்கு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா?
எதுவுமே எடுக்கல. நீங்க அந்த மாமூல் கேட்டேன்றார், 1,00,000 நான் மாமூல் கேட்டேன் அப்படின்னு சொல்றாருல ஒரு கிளை செயலாளர், அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களான்னு. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க கனிம வளங்களை கொள்ளடிக்க பார்த்தாங்க, அந்த செங்கல் உரிமையாளர்களாம் மண் அதிகமா எடுத்தாங்க, அது எடுத்தாங்க, இது எடுத்தாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டாங்க. யாரு வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஸோ விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வேதனைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசு அதிகாரிய அரசு வேலையை செய்யாம இருக்கிறது ஒரு பெரிய குற்றம் சட்டத்தின்படி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவமா இல்லாம ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு கிளை செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால, உங்க கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலாமா, அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்துக்கலாமா? ஸோ இதெல்லாம் எதை இவங்க கற்பிக்கிறாங்க? இதுதான் மாற்றம் சொல்றாங்களா? ஏன்னா திமுக இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணுது இல்ல. அதிமுக அவங்க கட்சிக்காரங்களை போயிட்டு நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம், போய் மக்களுக்கெல்லாம் இடையூறு பண்ணுங்க, போய் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் செய்யவே இல்லை. ஆனா தாவேகாவின்னு செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேதனைக்குரிய செயலாக தான் இருக்குது. இந்த விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள்லாம் விஜய்க்கு தெரிஞ்சும் விஜய் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது தான் பெரும் வேதனை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப கோயம்புத்தூர்ல உலகத்துக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர்ல சூலூரை சேர்ந்த அந்த 10 வயசு சிறுமியை ரொம்பவே வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. பயங்கரமா தாக்கி கல்லால எல்லாம் முகத்தை சிதைத்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அந்த சிறுமியை காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பிணமா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வன்கொடுமையை தடுக்கிறதுக்காக சிங்க பெண்கள் படைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த படை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப ஒரு முதலமைச்சரா இவர் அந்த பக்கம் இரங்கலும் அவர் ஆறுதலும் தெரிவிக்கல. இதுக்கு முன்னால விளாத்திக்குளம் நிகழ்ச்சி அந்த ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்த போது இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும், அவங்க ஆட்சியில இது நடக்குது, அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்ன்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்ப இதுக்கு இவர் பொறுப்பு ஏத்துக்கணும், என்னுடைய தவறு தான், நான் கவனிக்காம விட்டுட்டேன், என்னுடைய சிங்க பெண்கள் அதிரடி படை ஆக்ஷன் எடுக்கல, செயல்ல ஈடுபடல அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். தன் தவறை அவர் ஒத்துக்கணும், என்னால இது பண்ண முடியலன்னு ஒத்துக்கணும். ஆனா இது கண்டும் காணாத மாதிரி அவர் அசால்ட்டா இருக்காரு. இது அவருக்கு நாலேஜ் கண்டிப்பா நீங்க போயிருக்கும், ஏன்னா உளவுத்துறைன்னு நீங்க சொன்னீங்க ஒரு டீடைல்ஸ், கண்டிப்பா அவர் நாலேஜுக்கு போயிருக்கும். குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்போம், அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஆறுதல் இவர் சொல்றாரு, எதுவுமே இவர் செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்தாலும், அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் தாவேகாவா இருந்தாலும், இதுக்கப்புறம் பிற்காலத்துல வரப்போகிற எந்த கட்சியா இருந்தாலும், இந்த பெண்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்கள், பாலியல் வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான நடக்கிற வன்கொடுமைகள், இதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. நிதர்சனமான உண்மை, பிராக்டிக்கல் லைஃபான உண்மை இதுதான். அந்த கஞ்சா கடத்துறது, எதுவுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், போதைப் பொருள் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு கவர்மெண்டாலேயோ எந்த ஒரு முதலமைச்சராலேயோ நிற்பாட்டவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அவங்க நினைச்சா, இப்ப நான் தப்பு செய்யறேன்னா எனக்கு தண்டனைகள் வரும், என்னால என் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் தப்பு பண்ணாம இருக்கலாம். நான் திருந்தணும், தப்பு பண்றவன் முதல்ல திருந்தணும். அப்படி ஒவ்வொருத்தரும் திருந்தினாங்கன்னா இந்த தவறுகள்லாம் கம்மியாகும். கண்டி விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாரு, திமுக ஆட்சியில இவ்வளோ பெண்களுக்கு எதிராக கொடுமை நடக்குது, திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்குது, திமுக ஆட்சியில அது நடக்குது, திமுக ஆட்சியில இது நடக்குது, நான் வந்தேன்னா இது எல்லாத்தையும் மாத்திருவேன், அப்படியே புரட்டி போட்டுருவேன், இதை சொல்லிதானே வந்தாரு. இப்ப இவர் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்களாவது, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுது. என்ன பண்ணார் விஜய்? விளாத்தி குளத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு சிஎம் சார் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும், உங்க ஆட்சியில தான் நடந்தது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, என்னென்ன டைலாக் பேசினார் விஜய். இன்னைக்கு காவல்துறையும் சிஎம் ஆகிய விஜய் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நம்மளுக்கு தெரியல, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார் நம்மளுக்கு தெரியல. 10 வயசு சிறுமி கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க, வன்கொடுமை, கண்ணு இல்லை மூக்கு இல்லை. அந்த தாய் சொல்லும் போதே நம்மளுடைய வயிறு எரியுது. அந்த குழந்தைய எந்த அளவுக்கு அவங்க குழந்தைய பெற்றெடுத்திருப்பாங்க, அந்த அளவுக்கு கொடுமையா அவங்க என்ன பண்றாங்க, அதை சொல்றதுக்கு கூட அவங்க மனசு இல்லை. அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும். நான் மாற்றத்தை தர சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களையும் ஏமாற்றி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெண்களுக்கும் அந்த என்ன ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்தீங்க நம்மளால கேட்க முடியல. அந்த குழந்தை நினைச்சு பார்த்துருக்குமா? ஆனா நீங்க சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒண்ணு வச்சீங்க,
பாதுகாப்பா இருக்கும், அரணா இருக்கும்னு. இது வரைக்கும் எங்க அரணா இருந்திருக்கு, எங்க பாதுகாப்பா இருந்திருக்கு? அப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? இன்னைக்கு சொல்றாருல 24 மணி நேரத்துல விசாரணை வந்து நான் முடக்கி விட்ட எல்லா அறிக்கையை கொடுக்கணும்னு. சிஎம்மா இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் 24 மணி நேரத்துல விஷயங்கள் செஞ்சுட்டாரு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல. அதை நீங்க விமர்சிச்சீங்களா? இன்னைக்கு உங்க ஆட்சியில ஒரு கொடுமை நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்த 2 குற்றவாளிகள் அதிரடியா கைது பண்ணி தண்டனை கொடுத்திருக்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து பெருமை வந்து விஜய்க்கு கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக கொடுமை நடந்தா, குழந்தைகளுக்கு எதிராக கொடுமை நடந்தா கடுமையான தண்டனை சட்டத்தை இயற்றி அதை உடனே அங்கீகரிச்சு சட்டமாக்குனவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ இவர் உக்காந்துட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கும்போது நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் சொன்னேன். நீங்க தடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த ஒரு கேள்வி. அந்த செயல் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன தடுப்பு அப்படி நடக்காம வச்சுப்பேன்னு சொல்லதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. பெண்களை ஏமாத்தினீங்க. இன்னைக்கு நீங்க வந்துட்ட பிறகு இன்னைக்கு அந்த குழந்தையோட சித்தி சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, என்ன ஏதுன்னு எங்களை விசாரிக்கவே இல்லை. ஏன்னா இந்த குழந்தைகள் மூலமா தானே அவர் ஆட்சிக்கு வந்தாரு. குழந்தைகள்கிட்ட வந்து பரப்புரை செஞ்சு கண்டிப்பா சொன்னார்ல, பதவி ஏத்துட்ட பிறகு சொன்னார்ல, குட்டி நண்பா நம்பீஸ், நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அதுல பெரும் பங்கு உங்களுக்கு தான், உங்களுக்கு நான் எதுனா செய்வேன். ஏன்னா உங்க அப்பாவை, உங்க அம்மாவை, உங்க மாமாவை, உங்க சித்திய எல்லாரும் போட்டு ஓட்டு போட வச்சு சொன்னவர் சிஎம் விஜய் சார், நம்ப கிடையாது. ஸோ அப்படி சொல்லும் போது இந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை தான், ஒரு கட்டமைப்பு தான். திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது திமுக தான் இதை செஞ்சுது, முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்படி இது பண்ணா இப்ப நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க, நீங்க தானே சிஎம்மா இருக்கீங்க, உங்க கீழே தான் காவல்துறை இருக்கு. இந்த குழந்தைக்கு நடந்ததுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க. பதவி விலக தயாரா இருப்பாரா விஜய்? கண்டிப்பா. ஏன்னா அவருக்கும் பதவி ஆசை உண்டு. சோ இது எல்லாமே நடக்கும். இது விஜய் மேல தவறு நம்ம சொல்ல முடியாது, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல தவறு சொல்ல முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நாளைக்கு வேற யாருன்னா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தா கூட பெண்களுக்கு நடக்க வேண்டிய கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும், போதை பழக்கங்கள் புழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தனிநபர் திருந்தாவிடில் இந்த குற்றங்கள் மாறாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆமா, திருடனாய் பார்த்து திருந்தலன்னா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம். கரூர் விஷயத்திலே இவர் எந்த மாதிரி ஆறுதல் சொன்னார்னு பார்த்தோம். அங்க இருக்கிறவங்கள எங்க அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொன்னாரு. இந்த சிறுமிக்கு இன்ன வரைக்குமே அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச இரங்கல் கூட, ஆறுதல் கூட அவர் வந்து சொல்லலன்றதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இப்ப கடந்த திமுக ஆட்சியில வந்து அனைத்து சாதியினருமே அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லா சாதி மக்களையுமே வந்து அர்ச்சகராகி அழகு பார்த்தாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில எஸ் ரமேஷ் அவங்கள ஸ்ரீரங்கம் தொகுதியில எம்எல்ஏ வாக்கி அவங்கள வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவருக்கு ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தவங்க மெசேஜ் சொல்றாங்க, நீங்க வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிட்டீங்க, சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்றவங்களுக்கு எதிராக நீங்க செயல்படணும் அப்படின்னும், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னால சாமியை தான் கும்பிடணும், ஆனா நீங்க பெரியார் சிலைக்கு போய் இது பண்றீங்க, இது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஆதவர்ஜுனா அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சாதி என்னன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் குல கோத்திரம் தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய மலையவே ஒரு சோத்துல வந்து மறைக்க பாக்குறாரு. ஆக்சுவலா தாவேக்காவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்றதுல கில்லாடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயங்களை வந்து மக்கள் இடத்துல பூதாகரமா அது அவங்களுக்கு ஆப்போசிட் ஆகுதுன்னா அதை எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அது சோசியல் மீடியாக்கள்ல செட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றது மக்கள் கையில் எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த சோசியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தான் இன்னைக்கு தாவேக்கா அப்படின்றது ஒரு ஆட்சி கட்டில வந்துருக்குது. ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களை நம்பினாங்க, சோசியல் மீடியாவை நம்பவே இல்லை. ஆனால் மக்களை நம்ப தெரிஞ்ச இவங்களுக்கு மக்கள்கிட்ட சோசியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுல வந்து இவங்க கோட்டையை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டம். ஆமா ஆமா, ஏன்னா தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னா மக்களை நம்பல, சோசியல் மீடியாவை நம்பிட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவை நம்ம ஆக்குபேட் பண்ணாலே மக்களை நம்ம ஈஸியாக ஆக்குபேட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு மூழ்கி இருக்காங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இப்படி ஸ்வைப் பண்ணினால அதில் 10-15 ரீல்ஸ் வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக வந்துடும். வாட்ஸ்அப்பை நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணாலும் அதில் வந்துடும், ஃபேஸ்புக் பண்ணாலும் வந்துடும், ட்விட்டர் எது எடுத்தாலும் நீங்கள் சோசியல் மீடியாவில் எது எடுத்தாலும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுல பாஜகவை விட தாவேக்கா ரொம்ப கை தேர்ந்தவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் இருக்கிற ஒரு பிராமணராக போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு
யார் வேணா வரலாம் போகலாம், அதுல எந்த வித மாற்று கருத்துல அமைச்சரவையில எல்லா சாதியினருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் கொடுக்கலாம். ஆனா ஆதவர்ஜனா வந்து சொல்றாருல ஒரு பெரிய பொய், நாங்க ஜாதியை பார்த்து யாருக்குமே வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்ற, அதுவே ஒரு பெரிய பொய்யா தான் நம்ம பாக்குறோம். ஆமா. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவினாசியில போயிட்டு வேற யாருன்னு நிக்க வைக்க வேண்டியதானே, எதுக்கு எஸ்சியை நிக்க வைக்கிறீங்க? ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்கள் எஸ்சி நிற்க வைக்கிறது தானே, எதுக்கு வன்னியரை நிற்க வைக்கிறீங்க? ஸோ இவங்க எல்லாமே ஜாதியை பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்போ அந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவர்களுடைய பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமகள் நகர் தான். ஆனா நீங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து போயிட்டு என்ன பண்றீங்க, அங்க போடுறீங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல பிராமின்ஸ் அதிகம். ஸோ அதனால பிராமின்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, அங்க போடுறீங்க. ஸோ இது எல்லாமே விவரமா எல்லாத்துமே ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும், தாவேகாவுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ப்ரீ பிளானடா தான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது, ஏன்னா சனாதனத்தை இங்க ஓங்கணும், சனாதனத்தை இங்க வேற இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து என்ன பண்றாங்க, திமுக சைட்ல இருந்து ஓங்கி குரல் கொடுத்துருக்காங்க. திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம அறநிலைத்துறைக்கு நம்ம ஆதரவா இருக்கணும் அப்படின்னா பிராமின்ஸ் ஒருத்தரை போடணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா பாஜகவினர் இது செயல்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் நீங்க என்ன பண்ணிலாம் போட்டுருக்கலாம். ஏன் ரமேஷ் வந்து நீங்க ஏன் ரமேஷுக்கு வேற துறை போடுங்க. இப்போ சரி ஓகே, இப்போ அவங்க சொல்றபடி நம்ம வச்சுப்போம், ஆதவர்ஜனா சொல்றபடி வச்சுப்போம். எங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாம நாங்க போட்டுட்டோங்க, தெரிஞ்சிருந்தா நாங்க போட்டிருக்க மாட்டோம்லங்க அப்படி சொல்றாரு. இப்ப தெரிஞ்சு போச்சுல, மாத்திருக்கலாம்ல, ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்க? ஸோ தெரியாம நீங்க போட்டுட்டீங்க, இப்ப இது தெரிஞ்சிச்சு, பயங்கரமா கான்ட்ரவர்சி ஆகுது, அது உங்க ஆட்சிக்கு பெரிய ஒரு பிளாக் மார்க்கா மாறும் பொழுது மாத்திட்டு போங்க, துறையை மாத்திட்டு போங்க. ஏன் மாத்த மாட்டேன்றீங்க, எதுக்கு பயம் அப்படின்னா இங்க அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது, பாஜக ஆட்சிக்கு வந்தா அறநிலைத்துறையே இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எல்லா சாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படின்னு சமூக நீதி கோட்பாட்டை திமுக அரசு கொண்டு வந்தது. ஆனா அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணனை போட்டா என்ன மாதிரி ஒரு சமூக நீதி அந்த அறநிலைத்துறையில இருக்கும், என்ன மாதிரி ஒரு சகோதரத்துவம் அந்த அறநிலைத்துறையில இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. சோ இப்போ வந்து பாஜக ஒருத்தவங்க விமர்சிச்சாங்க, நீங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா சாமியை தான் கும்பிடுங்க, எதுக்கு பெரியார் சிலையை கும்பிட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல, இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புது, இது மாதிரி ஒரு விஷயம் வந்து தாவேக அரசுக்கு ஆப்போசிட் ஆகுதுன்னா இதை உடைக்கணும், இதை திசை திருப்பணும்னா நான் பெரியார் தத்துவத்தை எடுத்துட்டேங்க, பெரியாரை கும்பிட்டு தான் நான் கோயிலுக்கே போறேன், ஸோ நான் பிராமியனா நான் இருந்தாலும் பெரியார் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் அதை செட் பண்றாங்களே கண்டி. மற்றபடி இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நீங்க சமூக நீதியா இருக்கிறீங்க, சமூக கோட்பாட்டில் நீங்க உறுதியா இருக்கிறீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்டனங்கள் வந்த பிறகு நீங்க அறநிலைத்துறை அமைச்சரை மாத்தி இருக்கணும், ஏன் மாத்த மாட்டேன்றீங்க? ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். ஆதவர்ஜனாவும் சரி மற்றவங்க எல்லாமே சொல்றதெல்லாம் ரொம்ப பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இதுல பின்னாடி அறநிலைத்துறையில ஒரு பிராமணனை நீங்க அமைச்சரா போட்டுறீங்கன்னா அறநிலைத்துறையில எந்தெந்த விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் பண்ண போனோம். ஆனா திமுக அரசு இங்க அறநிலைத்துறை பொறுப்பேற்ற பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அறநிலைத்துறையை அவங்க வந்து சரியா கையாள மாட்டாங்க, சரியா ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா திமுகவில் சேகர் பாபு அமைச்சரா இருக்கும்போது, அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான குடமுழுக்குகளை நடத்தி காட்டினாங்க. அது மாத்திரம் இல்லாம கோயில் நிலங்கள் சொத்துக்களை தனியார் போயிட்ட இருந்தது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட என்ன பண்ணாங்கன்னா அந்த நிலங்களை மீட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இது எல்லாமே இப்போ திரும்பவும் பழைய நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ பிராமின்ஸ் இங்க ஆக்குபேட் பண்ணுவாங்க கோயில் நிலங்களை. ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா திமுக வந்து எதெல்லாம் மீட்டாங்களோ அதெல்லாம் திரும்பவும் அவங்க கைக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. ஸோ அதனால தான் அறநிலைத்துறைக்கு பிராமணரையா போட்டீங்க அப்படின்ற ஒரு பேசும் பொருளாக ஒரு விமர்சனங்களும் வருத நான் பார்க்கறதா ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அடுத்ததாக கனிமொழி அவர்கள் இப்ப மாநில அரசியலுக்கு வர்றதாக ஒரு பேச்சும் வந்து இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா டிவிகேக்கு அதிகமா பெண்கள் வாக்கு போயிருக்கு. அதனால இப்ப கனிமொழி அவர்களை வச்சு நம்ம ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதனால நம்ம தோத்தோம், பேசிக் என்ன அப்படின்றத அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சுற்றுப்பயணம் வந்து போறதா இருக்கிறாங்க. இப்ப திருச்சியில கூட அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி நின்று அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே போதும், அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து புட்டு புட்டு வச்சிருவாங்க. என்னென்ன குறைகள் இருக்கு இந்த 15 நாள்லயே நம்ம வந்து பார்க்குறோம், எவ்வளோ சொதப்பலான ஆட்சி இது, எவ்வளோ தடுமாற்றமான ஆட்சி இதுன்னு நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம். அவங்க அவகாசம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க டிவிகே சைடு. ஸோ நம்ம இன்னும் பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம். கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் நிற்க போறாங்க, என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் அவங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.